ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெலூர் மாமா டியூட்டி. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஷவர்மா வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஷவர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரப் டிஷ்ஷு. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரீட் சைடில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டாக இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஷவர்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி ஹைஜீனிக்கா அண்ட் ஹெல்தியா பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ்ல கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, மேக்கப் நல்லா இருக்கு, நீங்க மேக்கப் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் வந்து பண்றேன். பட் ஆனா வந்து மேக்கப் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லி அதை வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்காது. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இந்த ஹேர் ஸ்டைலும் அப்படியே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஷவர்மா பேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மைதா மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா வந்து சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஷவர்மா பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் நமக்கு வேணும் அப்படின்றதுனால ஹாட் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வார்மாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப சுட சுட வேண்டாம். ஸோ வார்மாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்து இந்த மாவு வந்து பிசைய போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறது, மயோனஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஒரு கையில் ஒட்டுற பதத்துக்கு தான் நம்ம வந்து பிசையணும். ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம பிசையக்கூடாது. அண்ட் இதெல்லாம் வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து குழந்தைக்கு கொடுக்குறேன், அது இல்லாமல் வீட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்றதுனால நான் வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஒரு ஈர துணியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நல்லா இழுத்து பிசையலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து மாவு வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டா ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதிலேருந்து ஒரு சின்ன பால்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு தரட்டுற மாதிரி இதை நல்லா தரட்டிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி இது வந்து நல்லா தரட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா தரட்டிட்டேன். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக சப்பாத்தி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாக பீஸா பேஸ் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஷேப்பில் வந்து இருக்கணும். ஸோ மீடியமாக திக்னஸ் இருந்தால் தான் வந்து இந்த ஷவர்மா பேஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க அந்த ஷவர்மா பீஸை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் போட்டுக்கலாம், பட்டர் வேணாலும் பட்டர் போட்டுக்கலாம், அது நம்மளோட விஷ் தான். ஸோ அதை போட்டுட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். பட் ஆனால் எண்ணெய் அது எதுவுமே போடாமல் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எதுவுமே போடாமல் தான் சுட்டிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நல்லா ஒயிட்டிஷாக இப்போ நம்ம மேலே வந்து எலும்பி வரும் பாருங்கள். இந்த மாதிரி எலும்பி வந்ததுன்னா நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு ஷவர்மா பேஸ் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஷவர்மா பேஸ் செய்கிறது. இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வெஜ் அண்ட் நான்வெஜ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மைனஸ் எப்படி செய்கிறது அண்ட் வந்து சாஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் இதுக்கப்புறம் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான ஷவர்மா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிவி மில்க் ஷேக் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சரி, கிவி மில்க் ஷேக் வந்து இன்றைக்கி தன்வந்த் போடுறேன் அப்படின்னு சொன்னால்
ஸோ அதுக்கப்புறம் போடுறியாடா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது நீங்களே போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நான் வந்திருக்கேன் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட் அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து இதில் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து நான் கிவி வந்து ஸ்குவாஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சுகர் நம்ம ஆட் பண்ணணும். எப்போவுமே ஸ்குவாஷ் ஆட் பண்ணும்போது சுகர் பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் வந்து நம்ம காஃபியோ டீயோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி மில்க் ஷேக் வந்து கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை நீங்கள் போட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கிவி மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. அம்மா தொல்லை தாங்க முடியலங்க. லீவ் விட்டாங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு உயிர் எடுக்கிறாங்க. எங்க ஒரு அம்மாவுக்கு 10 டீச்சரே பெட்ருப்பா. நான் மெதுவாக பேசுகிறேன். எங்கள் அம்மா காதில் விழுந்துச்சுன்னா டக்குன்னு என்னை திட்ட வந்துடுவாங்க. பாய். இப்போ நானும் தன்வந்தும் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ என்ன விளையாட்டு அப்படின்னு யோசிக்கும் போது அவன் ஒரு ஜோக் சொல்லணும், நான் ஒரு ஜோக் சொல்லணும். ஸோ 2 பேரும் வந்து ஜோக் சொல்லுவோம். அது யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர், யார் கண்டுபிடிக்கலையோ அவங்க வந்து அவுட்டு. ஸோ அந்த கேம் தான் இப்போ விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ யார் ஜோக் சொல்றது? சொல்றேன். ஓகே. ஒருத்தவங்க வந்து இட்லி வந்து பாத்திரத்தில் வச்சு எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த ஒரு லேடி வந்து அந்த இட்லியை எடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்க. இட்லி எடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்களா? இட்லியா? இட்லி ஏன் தலையில வச்சுக்கிட்டாங்க? இட்லி குண்டா இருந்தா குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி தலையில வச்சுக்கிட்டாங்களா? தெரியலன்னா பாஸ் பண்ண. இட்லி நல்லா சாஃப்டா இருந்தது. சாஃப்டா இருந்தா எடுத்து வச்சுக்கிட்டாங்களா? அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. தெரியல. யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு ஐடியாவே இல்லை. பாஸ் பாஸ் பாஸ். ஏன்னா இட்லி பூ மாதிரி இருந்துச்சு. இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத. ஓ, பூ மாதிரி இருந்ததுனால எடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்களா? சூப்பர் சூப்பர், செம்ம ஜோக்கு. ஓகே, அடுத்து இப்போ நான் ஒரு ஜோக்கு. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ரூட் செல்லர், ஓகேவா? அந்த ஃப்ரூட் செல்லர் வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. அவங்க கிட்ட வந்து இன்னொருத்தவங்க வந்து டைம் கேட்குறாங்க. என்ன டைம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு லேடி வந்து இது என்ன ஃப்ரூட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ 2த்துக்குமே ஒரே ஆன்சர் தான் சொல்லணும். ஒரே ஒரு ஆன்சர்ல 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஆயிடணும். அது என்ன? பனானா. தப்பு. நான் கொஸ்டின் திரும்பி சொல்றேன். ஒரு ஃப்ரூட் செல்லர் கிட்ட ஒருத்தவங்க வந்து டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, இது என்ன ஃப்ரூட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 2 ஆன்சருக்கும் 2 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் சொல்லணும். என்ன ஆன்சர்? ஆப்பிள். ஆப்பிள்னு ஒரு டைம் இல்லையே. ஆப்பிள் ஃப்ரூட்னா ஓகே, ஆப்பிள்னு ஒரு டைம் இல்லை. தெரியலன்னா பாஸ் பண்ணலாம். டைம் 2த்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஆரஞ்சு. வெரி குட், ஆரஞ்சு. ஆமா, இது என்ன ஃப்ரூட் அப்படின்னு கேட்கும்போது ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு. அப்புறம் டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது 6:05, அதாவது 6:05 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அதோட ஆன்சர். வெரி குட். அடுத்து இப்போ வந்து ஒரு பஸ் கண்டக்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்குறாரு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 2த்துக்குமே ஒரே பதில் தான் சொல்லணும். ஆன்சர் எப்படி அடிபட்டுச்சு, எந்த ஊருக்கு போறீங்க, அவர்கிட்டே ஒரே ஆன்சர் தான் சார். ஒரே ஆன்சர். எப்படி அடிபட்டுச்சு, ஐடியாவே இல்லை எனக்கு. எப்படி அடிபட்டிருக்கோம்? யாராவது அடிச்சுட்டு இருப்பாங்க. அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு ஒரு ஊர். ஓ, அந்த மாதிரி ஊர் இல்லையா? கீழே விழுந்திருப்பாரு. கீழே விழுந்திருக்குன்னு ஒரு ஊர் இருக்கா? ஆமா இல்ல, அந்த மாதிரி ஊர்லாம் இல்லை. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. பாஸ். பாஸ். செங்கல்பட்டு. எப்படி செங்கல்பட்டு? செங்கல்பட்டு அடிபட்டுச்சு, செங்கல்பட்டுக்கு ஒரு போறாரு. ஓ வாவ், சூப்பர், செம்ம செம்ம
ஜோக் ப்ளஸ் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. இப்போ நாங்கள் வந்து விளையாடி முடிச்சிட்டோம், இப்பயும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கு அண்ட் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால இதோட நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து தூங்க போகிறோம். தூங்கும் போது வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேட்டு தொல்லை பண்ணுறான். யாருக்காவது பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து நிறைய தெரிஞ்சதுன்னா, ஷார்ட் ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ற பெஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால மறக்காம என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். என்னாச்சு டைம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து போய் தூங்க போகிறோம். தூங்கலாமா?